நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல இருந்து முகமது ஷஃபி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஜம்மு கசர் தொழுகையின் இடையில் அதாவது லுகர் கசர் தொழுது விட்டு அசர் சிறிது நேரம் கழித்து தொழலாமா அல்லது சேர்த்தே தொழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜம்மு அப்படின்னா 2 நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுவது. கசர் என்றால் 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்தாக குறைப்பது. பயணிகளுக்குரிய தொழுகையை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஜம்மு சேர்த்து தொழுதல் அப்படின்னா பெரும்பாலும் எப்படி தொழுகிறது வளமையாக இருக்குது அப்படின்னா 2 ரக்காத்து தொழுவோம், சலாம் கொடுப்போம், உடனே அடுத்து எழுந்திரிச்சு அடுத்து அந்த கையோடையே அடுத்த 2 ரக்காத்தையும் தொழுது முடிச்சுருவோம். இது வளமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்வி 2 ரக்காத்து தொழுதுட்டோம், இப்போ லுகரை முடிச்சிட்டோம், லுகர் முடிச்சுட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சோ 1 மணி நேரம் கழிச்சோ அசரை தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக தொழலாம். ஜம்முனா என்னன்னா 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்தில் இணைப்பதுன்னு அர்த்தம். சேர்க்கிறது அப்படின்னா 2 நேரத்தை ஒரே நேரத்தில் 2 நேரம், லுகருக்கு ஒரு நேரம் அசருக்கு ஒரு நேரம் இருக்குது. லுகரை தனியாகவும் அசரை தனியாகவும் தொழுதா லுகருடைய நேரத்தில் அசருடைய நேரத்தில் வளமையாக தொழுதுருக்கோன்னு அர்த்தம். ஜம்முனா என்ன, 2ஐயும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். ஒரே நேரம் அப்படின்னா ஒரே லுகர் தொழுது முடிச்சிட்டோம், லுகருடைய நேரத்திலேயே அசரை முடிக்கிறோம். அப்போ லுகருடைய நேரம் பின்னாடி இருக்கலாம், இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளே தொழுதாலும் நீங்கள் ஜம்மு செஞ்சதாக தான் ஆகும். உடனே தொழ வேண்டும் என்று அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் பயணிகள் அதை பயன்படுத்துறது தனியாக இதுக்குன்னு இன்னொரு நேரம் ஒதுக்க முடியாதுங்கிறதுனால தானே இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சலுகையை ஒரே நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி செய்யக்கூடிய தருணத்தில் உடனே தானே செஞ்சாகணும். அப்போ தானே அதனுடைய தேவை பூர்த்தி ஆகுன்ற அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஒரு நேரத்துக்குள்ள 6 மணி நேரத்தில் ஒரு தொழுகையும் பிந்தி நேரத்தில் இன்னொரு தொழுகையும் தொழுதாலும் அதுவும் மார்க்கத்தில் பயண தொழுகை தான், தவறாக ஆகாது.